செவன்ஜி ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் ஒரு பேய் படம் எடுக்கணும்னு என்ன கதை வச்சுருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த படத்தோட கதை. அதாவது ஒரு கப்பல் ஒரு குழந்தையோட புதுசாக ஒரு வீட்டுக்கு கூடி வர்றாங்க. ஹஸ்பண்ட் இதில் வெளியூர் போயிடுறாரு. ஸோ ஒய்ஃபு குழந்தை மாத்திரம் அந்த வீட்டில் 2 பேரும் இருக்காங்க. ஸோ வீட்டில் ஏதோ அமனுஷம்லாம் இருக்குது. ஸோ இனிஷியலாக ஒய்ஃப் நம்ப மாட்டாங்க, அப்புறம் நம்புவாங்க, அப்புறம் மற்றவங்கள்ட்ட சொல்லுவாங்க, அவங்க நம்ப மாட்டாங்க, அப்புறம் நம்புவாங்க. இது வழக்கமாக நடந்து கடைசியாக எல்லாரும் பேய் இருக்கிறது புரிஞ்சுப்பாங்க. இன்ட்ரோல் பிளாக் அப்புறம் பேய் வரும். ஸோ யார் என்ன கொன்னா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பேய் ரிவீல் பண்ணோம். அதுக்கப்புறம் பழி வாங்கும். ஸோ இதுதான் அந்த ஃபார்மேட்டு. அதே தான் இந்த படத்தோட கதையும். ஸோ பேயா சோனியா அகர்வால் வராங்க. ஸோ இந்த படத்தில் ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் ஒரு பெரிய கேள்வி வருது. சோனியா அகர்வால் எதுக்கு இந்த லேடியும் அவங்க பொண்ணையும் பயப்படுத்துகிறா? அதுக்குன்னு ஒரு ப்ராப்பர் ரீசனே கிடையாது. படத்தில் ஒரு சப்பக்கட்ட ரீசன் சொல்லியிருக்காங்க. சோனியா அகர்வால் இது என்னோடய வீடு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இந்த லேடியும் இது என்னோடய வீடுங்கிற மாதிரி இருக்கும்போது இது ஒரு காரணங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஏற்றவே முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் நம்மளுக்கு ஒரு பழைய படத்தை பழைய ஃபார்மேட்டை பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் வருது. செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது ஏன்டா அந்த ஃபஸ்ட் ஹாஃபை பார்த்தீங்கன்னு ஒரு ஆடியன்ஸை பார்த்து கேள்வி கேட்குற மாதிரியே இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப் இந்த படத்துக்கு சுத்தமாக தேவையில்லை. ஏன்னா பழி வாங்குறதெல்லாம் அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்க, தனியாக பழி வாங்கிடுறாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு இஷ்யூவே கிடையாது அவங்களுக்கு பழி வாங்குறதெல்லாம். எதுக்கு எவ்வளோ நாள் வெயிட் பண்ணாங்க, எதுக்கு இந்த பொண்ணை பயப்படுத்துனாங்க, டார்ச்சர் பண்ணாங்க, அதெல்லாம் இந்த படத்துக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். ஸோ ஆடியன்ஸை பார்த்து ஒரு கேள்வி கேட்குற மாதிரி ஆயிடுச்சு. தேவையில்லாமல் தான் ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் 1 மணி நேரம் பார்த்துருக்கீங்களாடாங்கிற மாதிரி நம்மளை ஃபீல் பண்ண வச்சிருச்சு இந்த படம். ஆக்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா சோனியா அகர்வால் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கேமராவில் ரொம்ப அழகாக தெரியுறாங்க. ஸோ ஒரு நடுவில் பெரிய ஒரு கேப் விட்டாங்க. எதுக்கு அவங்க அந்த அளவுக்கு கேப்பெல்லாம் விட்டாங்கன்னு நம்ம மைண்டில் ஒரு கேள்வி வர அளவுக்கு இந்த படத்தில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தாங்க பார்க்குறதுக்கு. அதே மாதிரி ஹீரோயினும் ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. மற்ற கேரக்டர்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் பெருசாக பெர்ஃபார்ம்லாம் பண்ணல. பக்கத்தில் வீட்டில் ஒருத்தர் ஒரு அங்கிள்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். ஸோ அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ஓகே இருந்துச்சு. பட் அதை தவிர மற்ற கேரக்டர்ஸ், மெயின்லி ஐடி இண்டஸ்ட்ரியில் வர கேரக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்பவே பிலோ பவராக இருந்துச்சு. எல்லாமே நியூ ஃபேஸ் ஆர்டிஸ்ட், அவங்களுக்கு பெருசாக ஒரு ப்ராக்டிஸ்லாம் எடுக்காமல் நடித்த மாதிரி இருக்குது. ஸோ அவங்க நடிப்பெல்லாம் இந்த ப்ராம்ப்ட் வாங்கி ஏதோ பேத்து ஏதோ நடித்த மாதிரி தான் தெரியுது. அது ரொம்ப கிளியராக ஸ்க்ரீன்லேயே தெரியுது. அதே மாதிரி படத்தில் மியூசிக் பார்த்தீங்கன்னா ஒரு அப் டு த மார்க் இல்லை. நிறைய சீன்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நார்மலாக இருக்குது. மியூசிக்கு ரொம்ப சாதாரணமாக இருக்குது. இந்த பேய் சீக்வன்ஸ், இந்த பயப்படுத்துகிற சீக்வன்ஸில் மாத்திரம் மியூசிக் ஓரளவுக்கு நல்லா போட்டிருக்காங்க. அதே மாதிரி படத்தில் ப்ளஸ்ன்னு சொன்னீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் பேய் பயப்படுத்துகிற சீன்ஸ் எல்லாம் இருக்கும். அது ஓரளவுக்கு ஓகே. ரொம்ப சூப்பர்லாம் சொல்ல முடியாது, பட் அது ஓரளவுக்கு ஓகே. செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு போக போக உங்களுக்கு ஃப்ளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிச்சது. அதுவும் ரொம்ப பெரிய இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாங்க. ஃப்ளாஷ்பேக் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சோனியா அகர்வால் எல்லாரையும் பழி வாங்க போகிறாங்க. ஸோ அவங்க பழி வாங்குறத ஒருத்தராக பழி வாங்குறாங்க. ஸோ நம்மளுக்கு என்னென்னா அந்த ஒரு பேய்க்கும் அந்த மற்றவங்களுக்கும் அந்த ஒரு கான்டெஸ்ட்டே இல்லாமல் இருக்குது. ஸோ அந்த அவங்க யாரையும் பழி வாங்கணுமோ அந்த நெகட்டிவாக இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தா ரொம்ப டம்மி பீஸாக இருக்காங்க. ஸோ அவங்கள போய் ஒரு பழி வாங்குறது ஒரு மேட்ரே இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ இவங்க பழி வாங்குறதே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. அதெல்லாம் நம்ம ஒரு அப்பா இவங்க அந்த பொண்ணுக்கு பண்ணதுக்கு அந்த பொண்ணு பேயை பழி வாங்கிட்டா அப்படின்னு நம்மளுக்கு ஒரு திருப்தி வரணும். அது நம்மளுக்கு வரல. நம்மளுக்கு ஏதோ ஒரு காமெடி சீன் பார்க்குற மாதிரி நம்மளுக்கு சிரிப்பு வந்துட்டுருக்கு. இப்படி இது பண்ணிட்டா அப்படி பண்ணிட்டாலும் அப்படியே சிரிச்சிட்டே பார்க்குற மாதிரி தான் அந்த படம் செகண்ட் ஹாஃபில் இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு ஏற்கனவே அது தெரிஞ்ச கதை தான். பட் இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் இன்னும் அநியாயத்துக்கு நம்மளுக்கு அடுத்தது இதுதான் அவ்வளோதான் முடிகிற மாதிரி இருக்குது. அது ஜவ்வாக எழுத்துட்டே போகுது. நம்மளால் படத்தை உட்காந்து பார்க்க முடியல. சாங்ஸ் பார்த்திங்கன்னா 3 சாங் இருக்குது. 2 மாண்டேஜ் சாங் இருக்குது. மாண்டேஜ் சாங் ஆரம்பித்த உடனே சரி இந்த இடத்துல இந்த கதை தான் சொல்ல வராங்க அப்படின்னு நம்மளுக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது. ஸோ அது இதை முடித்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் அந்த கதை அப்புறம் ட்ராவல் ஆகும். ஸோ இடையில ஒரு 3-4 நிமிஷம் நம்ம ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு ஒரு ஃபீல் இருக்குது. அதுக்கு செகண்ட் ஹாஃபில் ஒரு கிளாமர் சாங் இருக்குது. அது ஓரளவுக்கு ஓகே இருக்குது சாங்கு. அதே மாதிரி படத்தில்
ஒன்றே ஒன்று ஒரு சின்ன டிஃப்ரெண்டாக பண்ணிருக்காங்க. அது ரொம்ப ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது. இவங்களுக்கு இங்கே ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பேய் வீட்டில் வந்துட்டு இருக்கும்போது வந்து இன்னொரு பொண்ணு பிளாக் மேஜிக் பண்ணிகிட்டு இருப்பா. ஸோ இது உண்மையான பேயா இல்லை பிளாக் மேஜிக்னால தான் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன ஒரு விஷயம் வச்சுருப்பாங்க. அது ரொம்ப ஒரு பெரிய ஒரு சஸ்பென்ஸ் கிடையாது. இப்போ நம்மளுக்கு ரொம்ப கிளியராக தெரியுது அது பேய் தான் வருதுங்கிறது நம்மளுக்கு ரொம்ப கிளியராகவே தெரியுது. பட் இருந்தாலும் சரி, அந்த ஒரு விஷயம் கொஞ்சம் வித்தியாசம் பண்ணியிருக்காங்க. பட் ஓவராலாக வந்து படம் வந்து அந்தளவுக்கு ஒரு ஒர்த் இல்லாமல் தான் இருக்குது படம். ஏன்னா செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்பவே படம் தொங்கிடுது, நம்மளால் உட்காந்து பார்க்கவே முடியல. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஓரளவுக்கு ஓகே தான். ரொம்ப ஒரு சூப்பர்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ஒரு சீனுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் இருக்கணும். இந்த சீன் ஏன் வச்சாங்க, இந்த சீன் என்ன சொன்ன வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு சீனுக்கும் இன்னொரு சீனுக்கு நடுவில் வந்து ஒரு ட்ராவல் பாசிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் ரொம்ப லேகாக வந்து பாஸ் ஆகுது. ஒரு சீனில் வந்து எதுவுமே சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இல்லாமல் அந்த இடம் வந்து ஒரு சீன் வச்சுட்டு போகிறாங்க. ஸோ அது எதார்த்தங்கிற மாதிரி ஒரு இது வைக்கிறாங்க. பட் அந்த சீனில் எதுவுமே கண்டென்ட் இல்லை. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் நிறைய லேக்ஸ் இருக்குது. பட் அதையும் மீறி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் அமைச்சர்ஸாக இருக்குது. பட் ஓவராலாக மோசம்னு சொல்ல முடியாது. பட் செகண்ட் ஹாஃப் பார்த்தோன்னா நீ ஏன்டா ஃபர்ஸ்ட் ஹாஃபை பார்த்த அப்படின்னு ஆடியன்ஸை பார்த்தே கேள்வி கேட்குற மாதிரி வந்துடுது. ஸோ அது ஒரு பெரிய பெரிய ஒரு மைனஸ்ஸு. ஸோ ஓவராலாக வந்து இந்த படம் வந்து அந்தளவுக்கு ஒர்த்து இல்லை. இந்த படம் வந்து தவிர்க்க வேண்டிய ஒரு படம்.